வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ. நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் பார்த்துருக்கோம், கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்த்துருக்கோம், லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம டேரோ ரீடிங் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ நிறைய பேர் என்னை கேட்டது சொல்யூஷன் சொல்லுங்கள் மேம், இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, பட் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும், சொல்யூஷன் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுலேயும் நிறைய பேர் ராசி வைஸ் சொல்யூஷன் சொல்லுங்கள், என்னுடைய ராசிக்கு என்னுடைய ரிலேஷன்ஷிப்கான சொல்யூஷன் சொல்லுங்கள், ஸோ அது சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்படி ரிக்வஸ்ட் பண்ணதன் காரணமாக நான் இன்னைக்கு 12 ராசிகளுக்கும், மேஷம் டு மீனம் வரை 12 ராசிகளுக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நோ கான்டாக்டாக இருந்தாலும் சரி, கான்டாக்டாக இருந்தாலும் சரி, பிரேக்கப்பாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ கரண்ட்டில் போயிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப், எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்தாலும், ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கான ஒரு தீர்வு என்ன, ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்றது தான் நம்ம ஒரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது நீங்கள் வைஸ் வர்ஸாக பார்க்கலாம், உங்களுடைய ராசிக்கான வீடியோவும் பார்க்கலாம், அண்ட் உங்கள் பர்சனுடைய ராசிக்கான வீடியோவும் உங்களுடைய பர்செப்ஷன்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ 2 ராசிக்குமே உங்களுடைய உங்கள் பார்ட்னரோட ராசிக்கான வீடியோஸும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாக கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுடைய ரீடிங் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் லவ் ஹீல் நவ், ஓகே, லவ் ஹீல் நவ் இதை நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷஸ் தாராளமாக பதிவிடுங்க. அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கான அடுத்தடுத்து ரீடிங் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் நம்மளுடைய சாரா ஹீலிங் ஆகாஷிக் கைடன்ஸ் சேனலும் நான் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய விதமான யூனிவர்ஸ் கைடன்ஸ், ஏஞ்சல் கைடன்ஸ் இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம். ஓகே, அண்ட் இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும், ரிலேஷன்ஷிப் சார்ந்த ஒரு கைடன்ஸ் வேணும், அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், அண்ட் இந்த டேரோ கார்ட் ரீடிங் பற்றி நானும் தெரிஞ்சுக்கணும், நானும் இதை கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன சர்வீஸ் அப்பாயின்மெண்ட் வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்கள் எல்லாருக்கும் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் சக்ஸஸாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம உங்களுக்கான ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ கடகம், உங்களுக்கான லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ இந்த இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான தீர்வு உங்களுக்கு வருது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட்ஸ் த சொல்யூஷன்? கிவிங் மணி. ஓகே, ஸோ யாருக்கு பண உதவி பண்ணணும் பார்க்கலாம். சொல்யூஷன் பேட் ஹேபிட்ஸ். உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா, அதாவது யார் கொடுக்குறீங்களோ, சரிங்களா, அந்த கடகராசியில் இருக்கவங்க யார் உங்கள் பார்ட்னருக்கு பணத்தை கொடுத்து, ரொம்ப அளவுக்கு அதிகமாக பணத்தை கொடுத்து அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சுருக்கீங்களோ அதை ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, மேபி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறதுக்கும் அது ஒரு ரீசனாக இருக்கும். நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்த ஒரு கட்டத்தில் பணம் கொடுக்கல அப்படின்ற போது உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிச்சிருக்கும், வாய்ப்பு இருக்குது, அது நடந்தும் இருக்கும். ஓகே, ஸோ அப்போது பண விஷயமான டீலிங்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு போகாதீங்க அப்படின்றது உங்களுக்கான ஒரு மெசேஜாக வருது. ஸோ மறைமுகமாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் சில கெட்ட விஷயங்கள் இருக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது அதில் பணம் இன்வால்வ் ஆகக்கூடாது, மணி இன்வால்வ் ஆகக்கூடாது. அப்படி மணின்னு ஒன்று இன்வால்வ் ஆகிடுச்சுன்னா அப்போ இமோஷன்ற ஒரு விஷயத்துக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும்.
ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ உங்களோட பார்ட்னர்கிட்ட நீங்கள் பணம் கொடுக்கறத நிறுத்துங்க, ஸ்டாப் பண்ணுங்கள். அப்போது உங்கள் மேலே இருக்கிற அந்த ஒரு லவ் எவ்வளோ தூரம் இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் முடிவுகள் எடுக்கணும் அப்போது. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா கோர்ட் கேஸ், லீகல் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, டிவோர்ஸ் இஷ்யூ எல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்ற போது, ஸோ மணி டிமாண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது உங்களுக்கு அந்த பார்ட்னர் அவங்ககிட்ட ரிலீஃப் ஆகணுன்னா அந்த மணி டிமாண்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு அவங்க இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற போது அது ஏன்னா மணி தான் மேட்ரு. ஓகே, மணி இட்ஸ் அ மேட்ரு. ஸோ உங்ககிட்ட இருந்து அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க, ஏதோ ஒரு சர்டன் அமௌண்ட்டை எதிர்பார்க்குறாங்க. அதுதான் தடைப்பட்டு நிற்கிறதுக்கு காரணம். கண்டிப்பாக இது ஒரு பேட் ஹேபிட், கெட்ட பழக்கம், கெட்ட விஷயம். இது வந்து சரியான ரெப்புடேஷன் கிடையாது, சரியான ரிலேஷன்ஷிப் இது கிடையாது. அப்போது மணி இன்வால்வ் ஆயிருக்குன்னா. சரிங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக யூ ஷுட் மூவ் ஆன் ஃப்ரம் தட் ஆன் ஃபினான்ஷியல் டீலிங்ஸ். அவங்க பரவாயில்ல உங்களை விட்டு போனாலும் அதை பாதர் பண்ணாதீங்கன்னு வருது. சொல்யூஷன், சிறந்த சொல்யூஷன் அதுவாக தான் இருக்கும். இல்லை நான் வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலை, அப்போ நான் வந்து அவங்க என்னை விட்டு போயிடுவாங்களா அப்படின்னா அதை பாதர் பண்ண வேண்டாம், போனாலும் பாதர் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்குது. ஓகே. ஸோ அதே மாதிரி அவங்க உங்களுக்கு, அதாவது சில பேருக்கு அவங்க உங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாலும் அதை ஸ்டாப் பண்ணுங்க. அந்த விஷயம் ஒரு தப்பான ஒரு ரெப்புடேஷனில் எடுத்துகிட்டு போய் விட்டுரும். ஸோ ஒரு தப்பான உங்கள் மீதான ஒரு பிம்பத்தில் க்ரியேட் பண்ணிவிடும். உங்கள் மேலே நாளடைவில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். சரிங்களா? வெதர் எல்ஸ் நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கினாலும் பணம், அவங்க உங்ககிட்ட வாங்கிட்டு இருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணுங்கள். அதை ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்பினுடைய உண்மை தன்மை என்னன்றது உங்களுக்கு தெரியும். அதற்கேற்ற முடிவுகளை அப்போ எடுங்க அப்படின்னு வருது. இதுதான் உங்களுக்கான சிறப்பான சொல்யூஷனாக இருக்கும். ஸோ அது எப்படியான விஷயங்களாக இருந்தாலும், இதனால் உங்கள் பார்ட்னர் உங்களை விட்டு போகிற மாதிரியான சூழல் வந்தாலும் அதை பாதர் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ ஏன்னா மறைமுகமாக இதில் வந்து உங்களுக்கே தெரியாமல் மறைமுகமாக சில கெட்ட விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபினான்ஷியல் டீலிங்ஸை வந்து ஃபினான்ஷியல் கொடுக்கல் வாங்கலை வந்து கட் பண்ணிங்கன்னா தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே. சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா பணத்துக்காக எல்லாம் நடக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ முதல்ல அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு இருக்கு. நிறைய வந்து வெளி வட்டாரத்தில் ஒரு காசிப் மாதிரி கூட போக ஆரம்பிச்சிடும். இவங்க பணத்துக்காக தான் இவங்களோட இருக்காங்க, சரிங்களா? நீங்கள் அவங்களோட பணத்துக்காக தான் இருக்கீங்க, இல்லை அவங்க உங்களோட பணத்துக்காக தான் இருக்கிறாங்க. இது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்தில் கொண்டு போய் நிறுத்திடும். கிளாஷஸ் உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நெகட்டிவிட்டி உருவாக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி அப்படி தான் இருக்குன்னா அதுதான் ரீசன். ஸோ பண ரீதியான விஷயங்களை அப்போ ஸ்டாப் பண்ணுங்க. சந்தோஷமாக இருங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இமோஷ்னலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் பணம்ன்ற ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் இதற்கு ஒரு தீர்வு உங்களுக்கே கிடச்சிடும். உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும் இது எதை நோக்கி போயிட்டுருக்கு என்னன்றது கரெக்டான கிளாரிட்டி கிடச்சிடும். அப்போது அதற்கேற்ற முடிவுகள் எடுங்க. ஓகே. ஸோ இப்போ தீர்வாக இருக்கிறது வந்து உங்களுக்கு ஆக்ஷனாக தான் வருது. இந்த விஷயத்த செய்யுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்மையான தீர்வு கிடைக்கும் அப்படின்றது. சரிங்களா? ஸோ இதை தான் இப்போ நீங்கள் டீல் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இவ்வளோ நாள் அப்போ என்ன மிஸ்டேக் நடந்திருக்குன்றது புரியும். அப்போ இதுக்கு மேலேயும் அது மேற்கொண்டு நடக்கக்கூடாது, இது வந்து சரியான பாதையை நோக்கி போகணும், இல்லை வந்து இதுலேருந்து நீங்கள் வெளியேறணும் அப்படின்னா அப்போ தீர்வே குடுக்கல் வாங்கலை ஸ்டாப் பண்ணுறது தான், பணம் ரீதியான. ஓகே. நீங்கள் தான் அதை வந்து கிளியர் பண்ணணும். நிறைய இருக்குது, எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே. உங்கள் மேலே வந்து ஒரு பழி சுமத்த, ஒரு காசிப் பேச, உங்கள் மேலேயும் உங்கள் பார்ட்னர் மேலேயும் சுற்றி இருக்கிற ஃபேமிலியாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், கொலீக்ஸாக இருக்கட்டும், யார் யாருக்கு எந்தெந்த சர்க்கிள் இருக்காங்களோ அவங்க எப்போன்னு காத்துட்ருக்காங்க.
ஆல்ரெடி அதை பற்றி காசிப்பும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்காக தான் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு போயிட்டுருக்கு, இதுக்காக தான் இது நடக்குது, இதுக்காக தான் நடக்குது. இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் ஆக்சுவலி வேறு மாதிரி இருக்கலாம், வேறு பெர்செப்ஷனில் இருக்கலாம். பட் இதுதான் இப்படி தான் நீங்கள் வந்து இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தப்பான விஷயங்கள் போயிட்டுருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாப் பண்ணணும் அதை. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். உங்கள் பார்ட்னர் சைடும் கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ கடகம், இதுதான் உங்களுக்கான ரீடிங்காக இருக்குது. ஸோ நேர்களே, உங்களுடைய ரீடிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் நல்ல ஒரு கைடன்ஸ், இன்ஃபர்மேட்டிவ் கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லவ் ஹீல் நவ் அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த, லவ் சார்ந்த விஷஸ் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய இன்னொரு சேனலோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், சாரா ஹீலிங் சேனலோடையது. அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மேற்கொண்டு உங்களுக்கு வேறு விதத்திலான கைடன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு நல்ல டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா சாரு.